சட்டசபை தேர்தலில் போட்டியில்லை என்று வைகோ அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் உள்ள மதிமுக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக ஏப்ரல் 25ஆம் தேதி வைகோ மனு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் மனு தாக்கல் செய்வதற்காக சென்ற வைகோ கடைசி நேரத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யாமல் மாற்று வேட்பாளர் விநாயக் ரமேஷ் மட்டும் மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் தேர்தலில் போட்டியில்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக பாடுபட போவதாகவும் வைகோ அறிவித்தார். மாற்று வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த பின்னர் அங்கு திறந்த வேனில் பேசிய வைகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயக ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சிமன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் புலவர் செந்தில் அதிபன், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன் ஆகியோரிடமும் துணை பொதுச் செயலாளர்கள் நாசரேல் துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன்.